This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களோடு நான். ஹெட்டிங் பார்த்த உடனே எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க இது எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்றதை. அதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தலைப்பு என்ன? உதவி செய்து வாழ்வது தான் உண்மையான வாழ்வு. ஆமாங்க, உதவி செஞ்சு வாழ்கிறது தான் உண்மையான வாழ்க்கை. உதவி செய்யாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஓகே, அது சம்மந்தமான ஒரு நிகழ்வு ஒன்று பார்க்கலாம். ஒரு எறும்பு கூட்டம் வந்து வரிசையாக போய்கிட்டே இருக்குது. தன்னோட உணவுகளை தேடி. எறும்பு எப்படி வரிசையாக போகும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு சின்ன குரல் கேட்குது, என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. எல்லா எறும்புகளும் வரிசையாக போயிட்டுருக்கு. அதில் ஒரே ஒரு எறும்பு மட்டும் அந்த சத்தம் அந்த திசை பக்கமாக எட்டி பார்க்குது. பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு சின்ன புழு வெயிலில் கிடந்து வெப்பம் தாங்காமல் துடிச்சிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்த இந்த சின்ன எறும்பு மற்ற எறும்புகள்கிட்ட சொல்லுது, வாங்க இந்த புழுவுக்கு வந்து நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. மற்ற எறும்புகள்லாம் வேண்டாம், இது நமக்கு வேண்டாத வேலை, நம்ம வேலையை பார்க்க போகலாம் வா அப்படின்னு சொல்லுது. பட் இந்த எறும்பு வந்து இல்லை, வாங்க நம்ம உதவி செய்யணும், கட்டாயமாக வாங்கன்னு சொல்லி ஒரு 4 எறும்பு, பெரிய எறும்பை கூப்பிட்டு போய் அது எல்லாம் சேர்ந்து இழுத்து கொண்டு போய் ஒரு ஓரமாக நிழலில் விட்டுதுங்க. விட்டதுக்கப்புறமா பருவ சூழ்நிலைகள் மாறுது. எறும்புகள் எல்லாத்துக்கும் அது ஒரு கோடை காலத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு உதவியை செய்யுது. அடுத்து மழைக்காலம் வருது. மழைக்காலம் வரும்போது மழை வெள்ளம் வந்து நிறைய சூழ்கிற ஒரு சூழ்நிலை. எறும்போட அந்த பொந்து இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே வந்து நிறைய தண்ணி இறங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. எந்த நிமிஷம் வேணாலும் எல்லா எறும்பும் மூழ்கிரும் அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்துச்சு. அந்த பட்டாம்பூச்சி வந்து நீங்கள் எல்லோரும் என் முதுகில் ஏறிக்கோங்க, நான் அவங்கள வந்து ஒரு மேடான இடத்துல வந்து இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த எறும்புகள்லாம் கேட்டுச்சு, நீ யாருப்பா, எங்களுக்கு எதுக்கு உதவி செய்கிற அப்படின்னு கேட்குறப்ப, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதா, நீங்கள் வந்து நான் ஒரு நாள் வெயிலில் கிடந்து துடிச்சிக்கிட்டு இருந்தேன், அப்போ வந்து என்னை கொண்டு போய் ஒரு கரையில் நிழலில் ஓரமாக விட்டீங்க. அந்த புழு தான் நான் இன்றைக்கி பட்டாம்பூச்சியாக மாறி வந்திருக்கிறேன். எனக்கு உதவி செஞ்ச உங்களுக்கு நான் உதவி செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், எல்லோரும் என் முதுகில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு சரியான சந்தர்ப்பத்தில் அந்த புழுவுக்கு இவங்க செஞ்ச அந்த நன்றி, அந்த உதவி இன்றைக்கி வந்து இவங்களுக்கு திரும்ப கிடைக்கிது, இவங்களோட உயிரை காப்பாற்றுது. அப்போது பருவ சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறலாம். நம்ம சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம எல்லாருக்குமே எப்போவுமே உதவி செய்யணும். அந்த உதவி நம்மளை தேடி நிச்சயமாக நல்லதொரு தருணத்தில் பத்திரமாக திருப்பி வந்து நமக்கு பல மடங்காக திருப்பி கிடைக்கும். நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.